ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நம்ம சேனலில் MS வேர்டில் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டில் நாங்கள் எப்படி பேஜ் நம்பர்ஸை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பேஜ் நம்பர்ஸை நாங்கள் எப்படி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் MS வேர்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 17 பேஜஸ் இருக்குது. இந்த 17 பேஜஸ் கொண்ட இந்த டாக்குமெண்ட்டுக்கு தான் நாங்கள் எப்படி பேஜ் நம்பர்ஸை ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறையவே நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது நாங்கள் இன்சர்ட் மெனு போனோம் அப்படின்னா, இன்சர்ட் மெனுவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அந்த இன்சர்ட் மெனு உள்ளுக்கு பாருங்கள் பேஜ் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டேபை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ள ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணும்போது பாருங்கள், உங்களுடைய பேஜ் நம்பர்ஸ் டாப்பில் வரணுமா பாட்டமில் வரணுமா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான பொசிஷனை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நாங்கள் இப்போ பாட்டமில் உள்ள ஒரு பொசிஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டம் பொசிஷனில் போனோம் அப்படின்னா நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் உள்ள ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஸ்டைலை செலக்ட் பண்ணி பேஜ் நம்பர் ஸ்டைலை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணாலே போதும். பாருங்கள், கிளிக் பண்ண உடனே டோட்டல் பேஜஸுக்குமே பாருங்கள் 17 பேஜஸுக்குமே இந்த இடத்துல பேஜ் நம்பர் ஆட் பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே சிம்பிளான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பேஜ் நம்பர் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒன் கிளிக்கில் செய்யக்கூடிய ஒரு வேலை. பேஜ் நம்பர் இப்படி தான் ஆட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய பேஜில் அல்லது ஒரு டாக்குமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஒரு கவர் பேஜ் அப்படின்னா அந்த பேஜுக்கு மட்டுமே நாங்கள் எப்படி பேஜ் நம்பர் இல்லாமல் மற்ற எல்லா பேஜஸ்க்குமே பேஜ் நம்பர் ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தா, நாங்கள் இப்போ ஜூமை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் குறைச்சிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் பேஜ். இந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு எங்களுக்கு பேஜ் நம்பர் தேவையில்லை அப்படின்னா மேலே மெனு பாரில் பாருங்கள் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் டூல்ஸ் அப்படின்னு இருக்குது. பாருங்கள், ஹெடர் அண்ட் ஃபூட்டர் டூல்ஸில் பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்ட்டு. இந்த டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேஜுக்கு மட்டுமே பேஜ் நம்பர் இல்லாமல் செகண்ட் பேஜுக்கு பேஜ் நம்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேஜுக்கு மட்டும் பேஜ் நம்பர் இருக்காது. மற்ற எல்லா பேஜஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர்ஸ் ஆட் ஆகும். இது ஃபர்ஸ்ட் பேஜை மட்டும் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிறது. அது ஒரு கவர் பேஜாக இருக்கும் அல்லது ஒரு ஹெட்டிங் பேஜாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு எங்களுக்கு பேஜ் நம்பர் தேவையில்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபேஸ் பேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை டிக் பண்ணி விடுங்க. அடுத்து ரொம்பவே கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லித்தர போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 17 பேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 4 பேஜஸுமே 1 2 3 4 அப்படின்னு வரணும். மறுபடியும் 5வது பேஜில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த செக்ஷனாக 1 2 3 4 5 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும். அதாவது செக்ஷன் வைஸ் நாங்கள் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4 பேஜுமே வேறொரு செக்ஷன், அடுத்து 5வது பேஜிலிருந்து வேறொரு செக்ஷன் அப்படின்னா 5வது பேஜிலிருந்து 1 2 3 அப்படின்னு மறுபடியும் எங்களுக்கு பேஜ் நம்பர் ஸ்டார்ட் ஆகணும். அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், 4வது பேஜஸுக்கும் 5வது பேஜும் இருக்கு இல்லையா, இந்த 4 5 பேஜுக்கு இடையில் நாங்கள் ஒரு பிரேக் கொண்டு போடணும். அதாவது 2 செக்ஷனை நாங்கள் எப்படி பேஜ் நம்பர்ஸை ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் இந்த பேஜ் பிரேக்கை செய்யணும். 4வது 5வது பேஜுக்கு இடையில் பேஜ் பிரேக்கை செய்கிறதுக்கு நாங்கள் லேஅவுட் மெனு போனோம் அப்படின்னா அதில் பாருங்கள் பிரேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிரேக்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க முன்னாடி நாங்கள் 5வது பேஜிலேருந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா, அடுத்த செக்ஷன் 5வது பேஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நாங்கள் 5வது பேஜில் ஃபர்ஸ்ட்டில் டாப்பில் நாங்கள் இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு நாங்கள் இப்போ லேஅவுட் மெனு போனோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் பிரேக்ஸ் உண்டு. அந்த பிரேக்ஸில் பாருங்கள் செக்ஷன் பிரேக் அப்படிங்கிறதுக்குள்ள நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறத நாங்கள் அப்ளை பண்ணோம்னா ஓகே. இந்த நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்ட்டு அப்ளை பண்ணத்தோட பாருங்கள், எங்களுடைய 4வது 5வது பேஜுக்கு இடையில் ஒரு பிரேக் கொண்டு நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறோம். அந்த பிரேக் அப்ளை ஆகிக்குதா அப்படின்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஹோம் மெனு போயிட்டு இந்த இடத்துல நாங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல செக்ஷன் பிரேக் நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு வருது பாருங்கள். செக்ஷன் பிரேக் நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னா 4வது பேஜுக்கும் 5வது பேஜுக்கும் இடையில் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிரேக் அப்ளை ஆகியிருக்குது. ஸோ 4 பேஜ் வரைக்குமே வேறொரு செக்ஷன் 5வது பேஜிலிருந்து இன்னும் ஒரு செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அதுக்கு மீனிங். ஸோ நாங்கள் இந்த இடத்துல எஸ்கேப் ஆகிட்டு மறுபடியும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எப்படி பேஜ் நம்பர்ஸை செகண்ட் பேஜுக்கு, அதாவது செகண்ட் செக்ஷனுக்கு 2வது செக்ஷனுக்கு நாங்கள் எப்படி ஆட் பண்ணது அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் இப்போ இந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டரில் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் மெனு போனோம் அப்படின்னா மறுபடியும் பேஜ் நம்பர்ஸ் அதில் பாருங்கள்
ஃபார்மேட் பேஜ் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் அட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேஜ் நம்பர் வந்து செக்ஷன் 2ல் 1 2 3ன்னு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 1 அப்படின்னு ஸ்டார்டிங் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ஓகே பண்ணிங்கன்னா சரி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செக்ஷன் 2க்கான அதாவது 2வது செக்ஷனுக்கான பேஜ் நம்பர் வந்து ஆட் ஆகிக்குது பாருங்கள். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து செக்ஷன் வைஸ் வந்து எங்களுடைய பேஜ் நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் 4 பேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்ஷன் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் செக்ஷன் வந்து 1 2 3 அப்படின்னு பேஜ் நம்பர் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி செக்ஷன் வைஸ் கூட எங்களுடைய பேஜ் நம்பர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து டிசைன் பண்ணலாம். அடுத்ததாக வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் தேவையில்லை. எங்களுக்கு வந்து ரோமன் நம்பர்ஸ் ABCD அப்படின்னு எங்களுக்கு வந்து பேஜில் வந்து நம்பர்ஸ் அதாவது பேஜோட சீரீஸ் வந்து வரணும் அப்படின்னா நாங்கள் வந்து ரோமன் நம்பர்ஸ் ABCD கூட சேஞ்ச் பண்ணலாம். அதை நாங்கள் இப்போது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் உள்ள செக்ஷனுக்கு மட்டும் நாங்கள் வந்து பேஜ் நம்பரை வந்து ரோமன் நம்பர்ஸுக்கு சேஞ்ச் பண்ணலாம். இன்சர்ட் மெனு போனீங்க அப்படின்னா அதில் பேஜ் நம்பர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், அதில் வந்து ஃபார்மேட் பேஜ் நம்பர் அப்படின்ட்டு அந்த ஃபார்மேட் பேஜ் நம்பர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அதில் வந்து பாருங்கள் நம்பர் ஃபார்மேட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு தேவையான நம்பர்ஸை வந்து ஃபார்மேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணாலே போதும். பாருங்கள் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு மட்டும் அதாவது ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு மட்டும் வந்து எங்களுடைய நம்பர்ஸ் வந்து ரோமன் நம்பர்ஸில் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. நாங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணி கூட காட்டலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷனை வந்து ரோமன் நம்பர்ஸ்லையும், அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் செக்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் டிஜிட்லேயும் வந்து இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து ரோமன் நம்பர்ஸில், அடுத்த செக்ஷன் வந்து ரெண்டாவது செக்ஷன் வந்து நார்மல் டிஜிட்டில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கூட நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். செக்ஷன் பிரேக் செய்யும்போது நாங்கள் வந்து ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாங்கள் இந்த இடத்துல பாருங்கள் லேஅவுட் மெனு போயிட்டு செக்ஷன் பிரேக் செய்கிறோம் இல்லையா. இந்த செக்ஷன் பிரேக் செய்யும்போது 2 செக்ஷனுக்கும் இடையில் வந்து ப்ரீவியஸ் லிங்க் வந்து கண்டினியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் டூல்ஸில் வந்து பாருங்கள் லிங்க் டு ப்ரீவியஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. அதை வந்து டிசேபிள் பண்ணால் தான் நாங்கள் வந்து செக்ஷன் பிரேக் செய்யும்போது ப்ரீவியஸ் செக்ஷனில் உள்ள அந்த நம்பர் ஃபார்மேட்ஸ் அல்லது அந்த நம்பர் ஆர்டர்ஸ் வந்து செகண்ட் பேஜ்லேயுமே வந்து கண்டினியூ ஆகாது. ஸோ லிங்க் டு ப்ரீவியஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டை வந்து ரொம்பவே முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நாங்கள் இப்போ வந்து இன்னும் ஒரு பிரேக்கை வந்து செய்து பார்க்கலாம். அது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுபடியும் நாங்கள் வந்து லேஅவுட் மெனு போயிட்டு நாங்கள் இன்னும் ஒரு பிரேக்கை வந்து செய்து பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து இன்னும் ஒரு பேஜுக்கு போகலாம். அதாவது இன்னும் ஒரு பிரேக் செய்கிறதுக்கு வேறொரு பேஜுக்கு போகலாம் பாருங்கள். அதாவது இந்த 4வது பேஜுக்கும் 5வது பேஜுக்கும் இடையில் நாங்கள் மறுபடியும் இன்னும் ஒரு பிரேக்கை வந்து செய்து பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து பிரேக் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் மறுபடியும் பிரேக்கை வந்து செய்து காமிக்கிறேன். லேஅவுட் மெனு போனீங்க அப்படின்னா 5வது பேஜில் வந்து நீங்கள் கர்சரை வச்சுட்டு 4வது 5வது பேஜுக்கு இடையில் நீங்கள் வந்து பிரேக் செய்கிறதுக்கு லேஅவுட் மெனு பிரேக் உள்ளுக்கு போயிட்டு நீங்கள் செக்ஷன் பிரேக்கை வந்து ஓகே பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல மறுபடியும் இன்னும் ஒரு பிரேக் வந்து வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் 4 பேஜஸ் வந்து வேறொரு பிரேக்காகவும் பாருங்கள் வேறொரு செக்ஷனாகவும், அடுத்த பேஜஸ் வந்து இன்னும் ஒரு செக்ஷனாகவும் வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3வது செக்ஷன் பிரிச்சுக்கிறோம். இந்த ஹெடரை வந்து நாங்கள் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் செக்ஷன் 2 செக்ஷன் 3 அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ நாங்கள் வந்து செக்ஷன் 3க்கு வந்து நாங்கள் இப்போ வந்து வேறொரு நம்பர் ஃபார்மேட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். நாங்கள் ரோமன் நம்பர்ஸை சேஞ்ச் பண்ண மாதிரி எப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணுறது, இன்சர்ட் மெனு போனீங்க அப்படின்னா பேஜ் நம்பர்ஸ், அதில் வந்து ஃபார்மேட் பேஜ் நம்பர்ஸ் போனீங்க அப்படின்னா அதில் நம்பர் ஃபார்மேட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ABCD அப்படின்னு கொடுத்துட்டு நாங்கள் ஜஸ்ட் ஓகே பண்ணோம்னாலே போதும். பாருங்கள் எங்களுடைய 3rd செக்ஷனுக்கு வந்து ABCD அப்படின்னு நாங்கள் வந்து பேஜுக்கு வந்து நம்பர்ஸ் அல்லது பேஜோட சீரீஸை வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். எப்போவுமே வந்து லிங்க் டு ப்ரீவியஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ண மறக்காதீங்க. டிசேபிள் பண்ணிவிடுங்க எப்போவுமே. அப்போது தான் நாங்கள் வந்து செக்ஷன் பிரேக் செய்யும்போது ஒரு செக்ஷனில் உள்ள அந்த ஆர்டர்ஸ் வந்து நம்பர் ஆர்டர்ஸ் வந்து அடுத்த செக்ஷனுக்கு வந்து கண்டினியூ ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து எதை பற்றி பார்த்துருக்கிறோம் அப்படின்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு நாங்கள் நார்மலி பேஜ் நம்பர்ஸை வந்து சிம்பிளாக நாங்கள் எப்படி ஆட் பண்ணுறது, செக்ஷனல் வைஸ் வந்து நாங்கள் எப்படி வந்து பேஜை வந்து பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எப்படி பேஜ் நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணுறது, வேறு நம்பர் ஃபார்மேட்ஸை நாங்கள் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பேஜ் பிரேக்கை நாங்கள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே டீப்பான சில விஷயங்கள் வந்து பார்த்துருக்கிறோம்.
இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போகிறனோ அந்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான கான்செப்டோடு சந்திக்கலாம். இணைந்திருங்கள். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.